ஹலோ மை டியர் லவ்லி சோல்ஸ். நம்ம இன்றைக்கி காஃபி சீஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அண்ட் வெல்கம் டு மெர்சி மன்னா சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம சீஸ் க்ரீம் பண்ணுறக்கு ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துகிட்டு அதை நம்ம நல்லா திரிய வைக்கிறதுக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வினிகர் அப்படி இல்லைன்னா 1 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நம்ம நல்லா திரிய வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேர்டில் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 3 டேபிள் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு க்ரீமி ஆகிருக்கணும். ஸோ நமக்கு இப்போ சீஸ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் 30 ml பட்டரை எடுத்து மெல்ட் பண்ணிக்கோங்க. அது கூடயே 10 டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸை எடுத்துகிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த 30 ml மெல்டட் பட்டரு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் லேயராக சீஸ் கேக்கோட ஃபர்ஸ்ட் லேயரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணிவிட்டு இதை ஒரு 10 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சீஸ் க்ரீம், அதை எடுத்துகிட்டு அது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் பவுடர்ட் சுகர், 1/2 டீஸ்பூன் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காஃபியோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே 30 ml நான் கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்வீட் பொறுத்து, நோ ப்ராப்ளம். அண்ட் தென் இதை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பிஸ்கெட் பேஸ், அது மேலே நம்ம போர் பண்ணிக்கலாம். இப்போது போர் பண்ணி இதை 3 to 4 hours நல்லா செட் பண்ண விட்டுருங்க. அப்படி செட் ஆகலைன்னா செட் ஆகிற வரைக்கும் நீங்கள் செட் பண்ண விட்டுக்கலாம். அண்ட் தென் நான் மேலே லேயருக்காக மில்க் சாக்லேட் எடுத்து அது டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கிறேன் சீஸ் கேக் மேலே. இதை 10 minutes நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான காஃபி சீஸ் கேக் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபாலோ ஃபார் மோர். தேங்க்யூ.